பல பேருக்கு ஏன் தெரியுமா நோய் இருக்குது? நீங்க டெய்லி பிரார்த்தனை பண்ணும் பொழுதே, சர்க்கரை வியாதி குணமாயிரும், சர்க்கரை வியாதி குணமாயிரும், மூட்டு வலி அப்ப அது அதிகமாயிட்டே போகுதுங்க. ஓகே. உடம்புக்கு 5. அப்புறம் மனசுக்கு மனசுக்கு டென்ஷன் இருக்கக்கூடாது. டென்ஷன் இருக்கக்கூடாது. நான் டென்ஷனே ஆகக்கூடாது. எனக்கு கோபம் வரக்கூடாது. இப்படி நினைச்சிட்டு இருக்கிறோமா? அதிகமாகுது. நான் அமைதியாக இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உண்மையில நீங்க சொல்லி பாருங்களேன். சொல்லும் பொழுதே இந்த மகிழ்ச்சி வருங்க. எதெல்லாம் நல்ல வார்த்தை இருக்கு மனசுக்கு. அன்பா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், ஹேப்பியா இருக்கிறேன், பீஸ்ஃபுல்லா இருக்கேன். அதெல்லாம் சொல்லுங்க. மைண்டுக்கு, மனசுக்கு. அப்புறம் புத்திக்கு. புத்திக்கு மிகப்பெரிய ஒரு பொய் சொல்லப் போறோம். நான் புத்திசாலி. ஐ அம் பிரில்லியன்ட். நமக்கே தெரியும். இல்லன்னு சொல்லணும். நான் புத்திசாலி. நான் தெளிவாக முடிவெடுக்கிறேன். என் புத்தி நன்றாக வேலை செய்கிறது. இப்படி புத்திக்கு ஒரு 5. அடுத்தது உறவுகள். உறவுகள்ல என் வீட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். என் மனைவி மிகவும் நல்லவள். என் கணவர் அன்பானவர். இப்படி அபாண்டமான பொய்களை சொல்லணும். சொல்லவே கரண்டி வந்து மண்டையில உழுகும். கரண்டி எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டு திரும்ப அதே வார்த்தையை சொல்லணும். இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். என் மகன் என்னை மதிக்கிறான், என் மகள் என்னை மதிக்கிறாள், சொல் பேச்சை கேட்கிறாள். இப்படி எல்லாம் சொல்லணுங்க. உறவுகள்ல இருக்கிறதுலே உறவுகளை தான் பச்சை பொய் சொல்லுவோம். உறவுகளுக்கு ஒரு 10 டயலாக், 5 டயலாக். உடம்பு, மனசு, புத்தி, உறவுகள், பினான்ஸ். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, எனக்கு பினான்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, என் பர்சுல 10 ரூபா இருக்கு, பேங்க்ல 500 ரூபா இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் நினைக்கணுங்கிறங்க. வருமானம் நல்லா வருது, பிசினஸ் நல்லா நடக்குது, நல்ல பார்ட்னர் கிடைக்கிறாரு. ஆமாங்க. பாசிட்டிவ் தாங்க. புரிஞ்சுக்குங்க. செஞ்சு பாருங்களேன். ஒரே ஒரு எல்லா விஷயம் எடுத்துக்காது. ஒரு விஷயம் எடுத்து பாசிட்டிவா நினைச்சு பாருங்க. நடக்கும்போது ஆச்சரியமா இருக்குங்க.